ஹாப்பினஸ். ஹாப்பினஸ்ஸ பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல எல்லாருக்குமே வர்றது தான். வர வேண்டியது தான். ஸோ, நம்ம அதுக்காண்டி தான் ஓடின்னு இருக்கோம். எதுக்கு நமக்கு அது வருதுன்னு பார்த்தா, நெறைய ரிசர்ச்சர்ஸ் அப்புறமா நெறைய சைக்காலஜிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டோட நமக்கு லைஃப்ல ஒரு கைட்லைன ஏற்படுத்திக் குடுக்குற ஒரு விஷயம் தான் ஹாப்பினஸ்ங்கிறாங்க. கேட்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் புதுசா இருந்தது. என்னடா இது! புதுசா ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு. ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச ஹாப்பினஸ்ங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது நமக்கு ஒண்ணு மைண்டுக்கு வருதுல்ல. அது அது இல்ல. இது ஒரு வேற மாதிரியான ஒரு விஷயங்கிறப்போ, ஓகே. நமக்கு புதுசா ஏதோ ஒண்ணு கிடைக்குதுங்கிறப்போ, நான் அதெல்லாம் ஃபுல்லா ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்தேன். எப்படின்னா, நம்ம குட்டி, குட்டி கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்றதுக்கு, அதுதான் நமக்கு வந்துட்டு பாத் கிரியேட் பண்ணி விடுது. எப்படின்னா, நீ வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ட்ரீம் வச்சிருக்க. அதுக்கு உன்னோட பாத்வே இதுதான்றப்போ, நீ அத அச்சீவ் பண்ற அந்த குட்டி, குட்டி கோல்ஸ் தான் உனக்கு ஹாப்பினஸ குடுத்து, நீ அடுத்து ஓடுறதுக்கான வழிய அங்க கிரியேட் பண்ணி விடுது. அதுக்கு அவங்க ஒரு நல்ல வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாங்க எப்படின்னா, உன்னோட கோல் அச்சீவ் ஆகுறப்போ, உனக்கு கிடைக்கிற அந்த மினிமல் நம்பர் ஆஃப் டைம்ல அந்த ஹாப்பினஸ், தீர்ந்து போகுறப்போ, இது அடுத்து கிடைக்குமான்னு உனக்கு தோன்ற அந்த பசி, அடுத்து உன்ன ஓட வைக்குது. அப்படி உன்ன ஓட வைக்கிறது, நீ இதுக்கு முன்னால என்ன ஹாப்பினஸ் உனக்கு கிடைச்சதோ, அது நீ திருப்பி கிடைக்கணுங்கிற ஒரு பசி, அத நோக்கி ஓட வைக்குது. எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் புதுசா இருந்தது. தெர்ல. நீங்க மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு ஓகே, ஓகே. இப்ப நமக்கு ஹாப்பினஸ்ங்கிற ஒரு ஃபீலிங் வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு ஹியூமன்ஸ் எமோஷனோட கோரா இருக்குங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியாது. ஓகே. ஹாப்பினஸ்ங்கிறது தேவை. எல்லாம் ஓகே. ஆனா, இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயமா இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ, இது இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்த்தோம்னா, ஒரு 4 ஹார்மோன் இருக்கு. டோப்பமைன், ஆக்ஸிடோசின், செரோடோனின், எண்டோர்ஃபின்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ஹாப்பினஸ்ஸ ரிலீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ, இத வந்துட்டு இன்னும் அவங்க சொல்றாங்க. ஒவ்வொரு ஹார்மோனுமே வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு நெறைய வேலைகள வந்துட்டு செய்யுது. நம்மளோட டே டூ டே லைஃப்ல நம்ம பண்ற அந்த சில சில விஷயங்கள் மத்தியில. எப்படின்னா, டோப்பமைன் வந்துட்டு குட்டி குட்டி கோல்ஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஹாப்பினஸ் ஃபீல வந்துட்டு குடுக்குது. இப்ப நம்ம குறிப்பிட்ட ஒரு பொருள சாப்பிடுறது. அது ஒரு கிரேவிங்ஸ். ஆ செக்ஸ். இப்ப எனக்கு வந்துட்டு ரைட்டிங்ஸ் புடிக்கும்னா, நான் இப்போ ஒரு கதை வந்துட்டு எழுதி முடிக்கணும்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் பேஜ் எழுதி முடிக்கிறது. ஸோ, அந்த மாதிரி நமக்கு அந்த குட்டி, குட்டி கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆகுறப்போ, டோப்பமைன் வந்துட்டு ரிலீஸ் ஆகுதுங்க இருக்கு. நம்ம அடுத்து பார்த்தோம்னா, ஆக்ஸிடோசின். ஆக்ஸிடோசின் வந்துட்டு எப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தினது. மனுஷன் வந்துட்டு தனியாவே வாழ்ந்தா இறந்துருவான்னு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுக்கு வார அந்த சமயத்துல, காலகட்டங்களுக்கு முன். அந்த சமயத்துல மனுஷன் வந்துட்டு என்ன பண்றான்னா, கூடி வாழணும்னு ஆரம்பிக்கிறான். 2 பேராவோ, 5 பேராவோ, கூட்டமாவோ கூடி வாழணும்னு ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த மாரி ஆரம்பிக்கும்போது தான் இது என்ன ஆகுதுன்னா, ஓகே. நமக்கு வந்துட்டு கூடி வாழ்றப்போ, அங்க வந்துட்டு ஹாப்பினஸ் ஏற்படுது. ஏன்னா நெறைய ஐடியாலஜிக்கல் திங்ஸ் அங்க வந்துட்டு கன்வே பண்ணப்படுது. ஹெல்ப் அங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்குது. ஸோ ஹெல்பிங் அதர்ஸ் இஸ் அ ஹாப்பினஸ் ஃபார் தெம்ங்கிறத வந்துட்டு அப்பதான் அவங்க வந்துட்டு அ ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹெல்ப்ங்கிற ஒரு விஷயமே வந்துட்டு அதுக்குள்ள தான். இந்த ஆக்ஸிடோசின்ங்கிற ஒரு அ ஹார்மோன் தான் அங்க வந்துட்டு அது வொர்க் பண்ணுதுங்கிறப்போ, ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தினதா தான் இருக்கு. இந்த ஆக்ஸிடோசின்ங்கிற ஒரு விஷயம். ஸோ அடுத்து வந்துட்டு செரோடோனின்ஸ். இந்த செரோடோனின்ஸ்ன்றது வந்துட்டு ஸ்டேட்டஸ் சம்மந்தமா. ஸோ நம்ம வந்துட்டு அச்சீவ்மென்ட்ஸ். இந்த நான் சொன்ன மாரி டோப்பமைன்ல வர்ற கோல்ஸ் இல்ல. அது வந்துட்டு குட்டி, குட்டி கோல்ஸ். நம்ம ஜஸ்ட் பெர்சனல். ஸோ இது வந்துட்டு செரோடோனின்ங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அஹெட் ஆஃப் த இதா பார்த்தோம்னா, அது வந்துட்டு ஸ்டேட்டஸ். ஹைலி அது எப்படின்னா, நீ ஒரு குறிப்பிட்ட உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலயோ, உன்னோட கிளாஸ் ரூம்ல, உன்னோட வீட்டுல, உன்னோட சமூகத்துல, ஊர்ல, கிராமத்துல, நகரத்துல, உலகத்துல இப்படின்னு ஸ்டேட்டஸ்கள்ல நீ அங்கீகாரம் பெறுற ஒவ்வொரு சமயத்திலயும் சுரக்கப்படுற அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் செரோடோனின்ஸ். ஸோ அந்த செரோடோனின்ஸ் வந்துட்டு பேசிக்கலா ஸ்டேட்டஸ். சரியா? உனக்கு கிடைக்கிற ஸ்டேட்டஸ்ல தான் அது வந்துட்டு ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எண்டோஃபின்ஸ். எண்டோஃபின்ஸ்ங்கிறது வந்துட்டு இதோட கோர் கான்செப்ட் என்னன்னா, டிப்ரஷனா இருக்கிறவங்க, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கிறவங்க, ஸோ இந்த மாரி மைண்ட் அளவுல அப்செட்டா இருக்கிறவங்களுக்கு சுரக்கப்படுற ஒரு ஹார்மோனுக்கு பேர் தான் எண்டோஃபின்ஸ். ஸோ இதான் ஒரு பேசிக்கலா இந்த 4 ஹார்மோன் தான் நம்ம பாடில வந்துட்டு ஓகே. அங்கிட்டு, இங்கிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிட்டு வேல பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் ஹாப்பினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஹாப்பினஸ்ங்கிறது வந்துட்டு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மனுஷனுக்கு வந்துட்டு ப்ரீஃப்ரான்டல் கோர்டெக்ஸ் அதாவது முன் மூளை. அது வந்துட்டு வளர ஆரம்பிக்குது. அதாவது முதிர்ச்சி அடையுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வளர ஆரம்பிக்குது. பரிணாம வளர்ச்சியினப்போ,
இது வளர ஆரம்பிக்கும்போது தான் ஹாப்பினஸ் வந்துட்டு ஒரு புது உருவம் எடுக்குது. ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸ வந்துட்டு நம்மளா இமேஜின் பண்ணி அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ வந்துட்டு நம்மளே கெயின் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்துட்டு காலப்போக்குல எங்களுக்கு வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இப்ப நம்ம வந்துட்டு ஹாப்பினஸ் வந்துட்டு இப்ப எங்களுக்கு இயல்பாவே இருக்கு. அது எப்படின்னா அங்கருந்து வந்தது தான். நம்ம வந்துட்டு ஃபியூச்சர்ல நம்ம இப்படி ஆயிருவோமோ! இப்படி ஆகிரலாமோ! இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருமே! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியான ஹாப்பினஸ் அது நமக்கு ரியாலிட்டில இல்லன்றப்போவே நம்ம வந்துட்டு அத இமேஜின் பண்ணி அந்த ஹாப்பினஸ நம்ம கெயின் பண்ணிக்கக்கூடிய அந்த மென்டாலிட்டி வந்துட்டு இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல இருந்து தான் நமக்கு கிடைக்குது. இப்ப இருக்கிற அந்த சமுதாயம் வந்துட்டு இப்போ ஓடிட்டு இருக்கிறதுக்கான ஒரு ஒரு ஐடியாலஜியாவே நான் இத தான் பார்க்குறேன். எதுனா அந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான். ஏன்னா அது அங்க இல்லன்னா எனக்கு தெரியல. நம்ம லைவ்லயே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அதாவது ரியாலிட்டி இந்த லைவ் டைம்லயே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். ஸோ ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஐடியாலஜி சம்மந்தமா நமக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வர்றதுனால தான், அத நோக்கி நமக்கு ஓடணும்ங்கிற ஒரு தேவை வருது. ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் வெளியில போய் சிந்திக்க ஆரம்பிச்சு வந்துட்டு இதுல தான்னு எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு மைண்ட் செட் வந்துட்டு எனக்கு கிரியேட் ஆகுது. நெறைய பேருக்கு இப்ப வந்துட்டு செல்ஃப் அடிக்ஷன்ல இருந்து வெளியில வர முடியாததுக்கான ரீசன்ஸாவும் இதுதான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். செல்ஃப் அடிக்ஷன் மீன்ஸ் நான் எத சொல்றேன்னா, ஒரு கெட்ட பழக்கம்ன்னு சொசைட்டியால நமக்கு வந்துட்டு திணிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். சொசைட்டி மீன்ஸ் நான் எல்லாத்தையும் தான் சேர்க்கிறேன். கல்ச்சர், ரிலிஜியன்ஸ் எல்லாத்தையுமே திணிக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள். அதுகள வந்துட்டு நமக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ நம்ம அதுகளுக்கு வந்துட்டு அடிக்ட் ஆகும்போது, அதுகள் நமக்கு குடுக்குற டோப்பமைன்ஸ், ஆக்ஸிடோசின்ஸ், செரோடோனின்ஸ் அதுகள் எல்லாமே வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, நம்மள வந்துட்டு அதுக்கு பழக்கப்படுத்துது. "நீ இங்க வந்தா உனக்கு இது கிடைக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பழக்கப்படுத்தி, பழக்கப்படுத்தி நமக்கு அதுக்கு கீழ அடிமையாக்க வைக்குது. ஸோ, இந்த ஹாப்பினஸ்ங்கிறது இப்படியும் ஒர்க் ஆகுது. நான் சொன்ன மாரி ஹாப்பினஸ்ங்கிறது ஒருத்தனுக்கு வந்துட்டு ஒரு வட்டத்துல இருந்து வெளியில போய் யோசிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷனே அங்க கிரியேட் பண்ணி விடுது. ஆனா, ஒரு வட்டத்துக்குள்ளேயே உன்னைய அடைக்கக்கூடிய மாரியான ஒரு என்வைரன்மென்ட்டையும் அது கிரியேட் பண்ணி விடக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஸோ, அதுதான் இங்க விஷயமே. நம்ம சோசியல் மீடியால நம்ம போடுற குறிப்பிட்ட லைக்ஸ் போடுற லைக்ஸ் இல்ல. நம்ம வாங்குற லைக்ஸ், நம்ம வாங்குற கமெண்ட்ஸ், நம்ம வாங்குற ஷேர்ஸ், நமக்கு ஒருத்தவங்க போடுற ஸ்டோரி. ஸோ, இதுகள் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன ஆகுதுன்னா, நெறைய என்ன சொல்றது? ஹாப்பினஸ்ஸ வந்துட்டு டோப்பமைன்ஸ், ஆக்ஸிடோசின்ஸ் சம்திங் எல்ஸ் எத வேணா சொல்லலாம். ஸோ, அதுல வந்துட்டு இங்க இருந்து தான் அது வந்துட்டு சுரக்கப்படுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப இந்த எரால, இந்த வந்துட்டு டிஜிட்டல் எரால. கொரில்லா அர்பனிசம்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. கொரில்லா அர்பனிசம்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஒரு வட்டத்துல ஒரு லிமிட் வரைஞ்சு, அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சொசைட்டின்னு வச்சுக்கங்க. இப்ப அந்த வட்டம் தான் நமக்கான நீதி, அ அந்த சட்டதிட்டங்கள் அதுகளெல்லாம் வச்சுக்கங்களேன். ஸோ, இந்த சொசைட்டிக்கு ஒரு புரிதல் ஒரு நாள் வருது. ஓகே. நமக்கு வந்துட்டு எது ஹாப்பினஸ்? நம்ம இருக்கிற இடத்த நம்ம எப்படி அமைச்சுக்கணுங்கிறத வந்துட்டு, அந்த வட்டத்த வரைஞ்சவன விட எங்களுக்கு நல்லா தெரிய வருது. ஸோ, நாங்க இந்த வட்டத்த விட்டு வெளியில போலாம்ங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துட்டு, அந்த வட்டத்த விட்டு வெளியில போறாங்க. வெளியில போயிட்டு, அவங்க வாழ்ற அந்த சூழல வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாரி வடிவமைக்கிறாங்க. ஸோ, இந்த இந்த ஒரு செயற்பாட வந்துட்டு கொரில்லா அர்பனிசம்னு சொல்றாங்க. இது வந்துட்டு பேசிக்கா நான் விளங்கப்படுத்தணுன்றதுக்காண்டி நான் சிம்பிளா சொன்னேன். அ கவர்மெண்ட்டுக்கு சட்டத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தார் வந்துட்டு நகரப்புறத்த வந்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி, மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு அங்க வந்துட்டு ஏற்படுத்திக்கிறது வந்துட்டு கொரில்லா அர்பனிசம். ஸோ, அந்த கொரில்லா அர்பனிசம்ங்கிறது வந்துட்டு நெறைய நாடுகள்ல, நெறைய ஏரியாக்கள்ல இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ, அது வந்துட்டு ரொம்ப நம்ம இப்ப கேள்விப்பட்டு ஆச்சரியப்படக்கூடிய மாரியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்துட்டு யூசுவல் தான். கொரில்லா அர்பனிசம் இல்லாம போற ஒரு கண்ட்ரியாவும் வேர்ல்டா தான் நான் வந்துட்டு இப்ப இருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். நெறைய வார் நடந்துட்டு இருக்கு எக்கானமிக்கலி. அப்புறம் வந்துட்டு பவருக்காண்டி அடிபடுறாங்க. ஸோ இது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஏன் இந்த எல்லாமே ஹாப்பினஸ் தான். எல்லாமே ஹாப்பினஸ் தான். பவருக்காண்டி அடிபடுறது. நான் சொன்ன மாரி அது வந்துட்டு செரோட்டோனின் பவர் ஸ்டேட்டஸ்க்காண்டி. ஸோ எக்கானமிக்கல். ஸோ இது வந்துட்டு எக்கனாமிக்ங்கிறது வந்துட்டு டோப்பமைன் அதுக்காக. ஸோ அடுத்து ஆக்ஸிடோசின் என்ன ரிலேஷன்ஷிப்ஸ் அதாவது கூட்டமா வாழணும். அதுக்காக. உலகத்துல வந்துட்டு எல்லாமே இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த கொரில்லா அர்பனிசம்ங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்ல வரணும்.
நம்ம ஊர்ல வரணும். இங்க ஒரு பிரச்சனை. நமக்கு வந்து நிறைய சாதியல் வேறுபாடுகள் இருக்கலாம். மத வேறுபாடுகள் இருக்கலாம். நிற வேறுபாடுகள் இருக்கலாம். உள அளவுல நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். ஐடியாலஜிக்கலி நிறைய வேறுபாடுகள் இருக்கலாம். எந்த வேறுபாடுகள் இருந்தாலும், மனுஷன் வாழக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு உலகத்துல மட்டும் தான் இருக்கு. வேற கிரகத்துக்கு போகவே முடியாது. அவனால பிரிஞ்சு தனியா போக முடியாது. தனியா போய் அவனால வாழவும் முடியாது. அப்போ அவனுக்கு வந்துட்டு கூட்டமா வாழணுங்கிற ஒரு தேவை இங்க இருக்கு. இருக்குன்றப்போ அவனுக்கு வந்து வேற வழியே இல்ல. புடிக்குதோ இல்லையோ உன் கூட தான் அவன் இருந்தாகணும். நீ அவன வெறுத்தாலும் சரி, அவன் உன் கூட தான் இருந்தாகணுன்றப்போ, நீங்க தான் இறங்கி வந்து யோசிக்கணும். ஏன்னா, உங்களுக்குமே அது ஒரு ஹேப்பினஸ் குடுக்கும். நான் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தார விட நான் உயர்ந்து இருக்கிறேன்றப்போ, உங்களுக்கு ஒரு ஹேப்பினஸ் அது குடுக்கும். இந்த ஹேப்பினஸ் வந்துட்டு, நான் சொன்ன மாதிரி உங்கள ஒரு என்வாயர்ன்மென்ட்க்குள்ள உங்கள தள்ளுற ஹேப்பினஸா தான் இருக்கு. அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர். ரொம்ப நார்சிஸ்டிக்கா நம்மள வந்துட்டு இந்த ஸ்டேட்டஸ் சம்மந்தமான அந்த அ செரோடோனின் அந்த ஹார்மோன் வந்துட்டு நம்மள தள்ளிறக்கூடாது. ஸோ, உங்களுக்கு அந்த தெளிவு உங்களுக்கு வரணும். வந்ததுக்கப்புறமா நீங்க அத விட்டு வெளில வாங்க. வெளில வந்து ஓகே. நம்ம மக்கள் நமக்காக இருக்காங்க. அவங்களுக்கான சூழ்நிலைய நம்ம தான் ஏற்படுத்தி குடுக்கணும். அப்படிங்கிற வந்துட்டு உங்களுக்கு அந்த புரிதல் வந்துச்சுனாலே, அர்பனிசம் அது வந்துட்டு இங்க வந்துட்டு கிரியேட் ஆகும். இப்ப நம்ம பார்த்தோமா இருந்தா, இந்த பணக்காரர்கள். பணக்காரர்கள் நான் எதுக்கு எடுக்கிறேன்னா, பணக்காரர்கள் எல்லாருமே வந்துட்டு நார்சிஸ்டிக் குணமுடையவர்கள் அல்ல. சரியா? நான் நார்சிஸ்டிக் குணமுடையவர்கள பத்தியும் இங்க பேசல. நான் பேசுறது பணக்காரர்கள். சரியா? அக்செப்ட் த தீம். நெ ஒருத்தங்க ஏழையா இருந்தா அவங்க ஏழை தான். அத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒருத்தங்க பணக்காரரா இருந்தா அவங்க பணக்காரன் தாங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். இங்க வந்துட்டு யாரையுமே வந்துட்டு குறைச்சு எடை போடவே இல்ல. சரியா? அ ஏன்னா, இப்ப நான் ரீசென்ட்டா பார்க்குறது வந்துட்டு சோசியல் மீடியால எப்படின்னா, ஒருத்தன ஏழையா சொன்னாலே அவன வந்துட்டு கடிக்கிறாங்க. அவன வந்துட்டு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அது என்ன மாரியான ஒரு ஐடியாலஜின்னு தெரியல. சிம்பத்தி கிரியேட் பண்றாங்கன்னு நெனைக்கிறேன். அக்செப்ட் யுவர் செல்ஃப், அக்செப்ட் தெம்செல்வ்ஸ். அது அதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே ஒரு பீக் ஹேப்பினஸ்ன்னு நெனைக்கிறேன். உன்ன நீயே அ அக்செப்ட் பண்ணிக்கிறது. இன்னொருத்தன அவனாவே இருக்கிறதுக்கு நீ அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாருக்கும் வந்தாலே எல்லாமே வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா நடக்கும். பணக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வாங்குற ஒரு பெரிய வீடு கூட எப்படி இருக்கணும்னா, நெறைய கார்டன்ஸோட எல்லாம் இருக்கணும். ஆனா சிட்டி சைடுலாம் நம்ம போய் பார்த்தோம்னா, கார்டன்ஸ் எல்லாம் நம்ம பெருசா வந்துட்டு பார்க்கக்கூடிய மாதிரிலாம் இருக்காது. ஸோ, ஏன் நான் இப்ப இந்த கார்டன்ஸ்ங்கிற அந்த மேட்டர இங்க இழுக்கிறேன்னா, பயோஃபிலியா. ஸோ, இந்த பயோஃபிலியாங்கிறது வந்துட்டு, மனுஷன் வாழும்போதே அவனோட டிஎன்ஏ எப்படி அது வேலை செய்யுதுன்னா, இந்த இயற்கையோட இயற்கையா வந்துட்டு நாங்க வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். எவல்யூஷன் ஆயிருக்கோன்றப்போ, இந்த நம்ம டிஎன்ஏ ஃபுல்லாவே வந்துட்டு நேச்சர் தான் இருக்கு. ஃப்ராக்டல்ஸ் ஃப்ராக்டல்ஸ். இந்த ஃப்ராக்டல்ஸ்ங்கிறது என்னன்னா, இயற்கையாக உருவான எல்லாத்துக்குமே ஃப்ராக்டல்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா, இலை நரம்புகள சொல்லலாம். அதாவது அது அழிஞ்சாலுமே திருப்பி நீங்க அத பார்த்தாலும் அது அதுவா தான் இருக்கும். வேற ஒரு இலைய பார்த்தாலுமே அந்த நரம்பு அமைப்புகள் அந்த மாரி தான் இருக்கும். எங்களுக்குமே எங்களுடைய நுரையீரல்ல, இதயத்துல, நாடி நரம்புகள்ல எல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ராக்டல்ஸ் தான் இருக்கு. ஃப்ராக்டல்ஸ்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. தமிழ்ல தெளிவா ஒரு அர்த்தத்த குடுக்கணும்னா, ஒரே அமைப்புல இருக்கிறது ஃப்ராக்டல்ஸ். சரியா? ஒரே அமைப்பு. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ஃப்ராக்டல்ஸ் வந்துட்டு அ நெறைய சயன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் அப்புறமா சைக்காலஜிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு நார்மலாவே இப்ப ஒரு 4 செவுத்துக்குள்ள வாழ்ற ஒரு 6 அறிவு உள்ள ஜீவனா நம்ம வந்துட்டு இப்ப எவல்யூட் ஆகிருவோம். ஆனா, இதுக்கு முன்னால இருந்த காலகட்டத்தில வந்துட்டு அப்படி கிடையாது. 4 செவுரு இல்ல. சிமெண்ட்னாலே அவனுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ, அப்படின்னா, அவன் வந்துட்டு பார்த்து வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு நேச்சர் தான். அவனோட டிப்ரஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் மனதளவுல அவனுக்கு ஏற்படக்கூடிய மென்டல் டிஸார்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கியூர் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் ஸ் அ ஏற்படுத்தி குடுத்த ஒரு விஷயமா இந்த ஃப்ராக்டல்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க நேச்சர்க்குள்ள போய் அதாவது இயற்கையா உருவான காடுகள், மலைகள் எதுவா வேணாலும் இருக்கும். அங்க போயிட்டு இந்த ஃப்ராக்டல்ஸ் அதாவது ஒரு மரத்துல இருக்கிற அந்த தண்டா கூட இருக்கலாம். எத வேணாலும் நீங்க நோட் பண்ணி, கொஞ்ச நேரம் அத வந்துட்டு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனசுல இருக்கிற அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரஷன் எல்லாத்தையும் வந்துட்டு நீக்கி, எண்டோர்ஃபின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் சுரந்து, உங்களுக்கு ஹாப்பினஸ் ஃபீல் குடுக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சூழ்நிலைய வந்துட்டு, அந்த என்வாயர்ன்மென்ட்டே உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்கும்ன்றத வந்துட்டு நெறைய வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இத வந்துட்டு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆ இது வந்துட்டு நெறைய வொர்க் ஆயிருக்கு. நீங்க கூட படங்கள்ல, நெறைய YouTube வீடியோஸ்ல எல்லாத்தையுமே பார்த்திருப்பீங்களே! நிம்மதிய தேடி கூடி எல்லாருமே காடுகள், இயற்கையான இடத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா, ஃப்ராக்டல்ஸ். இதுதான் மேட்டர். ஸோ, நம்ம வந்துட்டு அது சின்ன வயசுலேருந்து நமக்கு ஓகே. நம்ம இயற்கைய பார்த்தோனே அப்படின்னு அந்த போவோம்ல. சன்னியாசி மாதிரி. தேசாந்திரி வாழிடும் அந்த மாரி போவோம்ல. அந்த மாரி தான். இது
ஜஸ்ட் ஒரு சயன்ஸ் தீம் தான் இது. எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாசிக்கும்போது ரொம்ப வந்துட்டு டீப்பா போக போக ஓகே நம்மளோட ஒரு ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ்ங்கிற ஒரு எமோஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஹியூமன் பொலிட்டிக்கல் தீம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்கிறப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணுங்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது ஈகரா இருந்துச்சு. ஸோ இங்க சொல்லிட்டேன். ஹாப்பினஸ் இவ்வளவுதான் இவ்வளவுதான் மேட்ரு. இதை விட இன்னும் டீப்பா இருக்கு. நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு மெயினா ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். ஹாப்பினஸ் நமக்கு என்ன தருது, என்ன வருது அப்படி இப்படின்னு. ஸோ ஹாப்பினஸ்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு இடத்துக்கு தாண்டி உங்களை கூட்டிட்டு போற ஒரு மீடியேட்டரா தான் அது ஒர்க் ஆகணுமே தவிர ஒரே இடத்துக்குள்ள உங்கள சுத்த வைக்கிற ஒரு என்வாயன்மென்டல் லிமிட்டேஷனுக்குள்ள உங்கள வந்துட்டு தள்ளிடக்கூடாதுங்கிறத வந்துட்டு நான் இங்க சொல்லிக்கிட்டு, அடுத்த வீடியோல சந்திப்போம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சுக்கட்டும். இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அப்டின்ட்டு.